இட்லி தோசை சாப்பிட்றத நிறுத்தியே ஆகணும். ஏன்னா அது ரொம்ப கேஸ்ட்ரிக் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். நான் எப்போ சொல்றதுதான் உளுந்து அந்த மாதிரியான நேரங்கள்ல கம்பல்சரியா நிறுத்தணும். பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. நிறைய பேருக்கு டெய்லியும் காலையில வந்து இட்லி தோசை இது சாப்பிட்றது தான் வழக்கமா இருக்கு. காலையில இட்லி நைட்டு தோசை மாத்தி சொல்லிடுறாதீங்க. அதான் பேட்டர்ன். காலையில இட்லி நைட்டு தோசை இது மாறவே மாறாது. என்ன ஆல்டர்னேட் எடுத்துக்கலாம்? இட்லி தோசை எப்போ எடுக்கலாம்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கும், வயிறு ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோன்ற பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளைக்கு எடுக்கலாம். அது கூட வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளைக்கு எடுக்கலாம். தொடர்ந்து அதே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சில வீட்டுல தோசை. ஆமா ஆமா ஈஸியில அது கொஞ்சம் நம்ம யாரையும் பிளேமும் பண்ண முடியாது. ஆனா அதுலயே உளுந்து அந்த இது இல்லாம கொஞ்சம் மில்லட்ஸ் நிறைய போட்டு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டா போதும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து, ஏன்னா நிறைய உளுந்து நம்ம போடுறோம். உளுந்து இல்லாம ஒரே ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் உளுந்து கூட போதும். அது மட்டும் போட்டுட்டு அரிசி இல்ல மில்லட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு அதே கன்சிஸ்டன்சில தோசை வரும். இட்லி வராதுப்பா, அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஆனா தோசை நல்லா வரும். அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. பச்சை பயிரும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். கூட கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது போட்டு பண்ணலாம். இதுவும் நல்ல தோசை வரும், சாப்பிட முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம்னா காலையில் பசிக்குது அந்த மாதிரி நேரங்களில் கிச்சடி, பொங்கல், இந்த குழச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுக்கும்போது அதுவும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக பெட்டர் ஆகும். ரொம்ப கோல்டானது, பால் ஐட்டம், க்ரீம் நிறைய இருக்கிறது, சீஸ் நிறைய இருக்கிறது, அண்ட் பேக் பண்ணது, பேக்டு ஜங்க் ஃபுட்ஸு, பிஸ்கெட்ஸ், இதெல்லாம் இந்த ப்ரெட்டு இதெல்லாம் அந்த நேரத்தில் தவிர்த்துக்கிட்டாலே ரொம்ப பெட்டர் ஆகிடும். ஆனால் காலை உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த காலையில் அதிகமாக எடுத்துக்கோங்க, மத்தியானம் மீடியமாக எடுத்துக்கோங்க, நைட் கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் சரிதானே? ஆமாம், கண்டிப்பாக. பட் அதுக்கு டைஜஷன் நல்லா இருக்கணும். ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் பில்டிங் கட்டலாம். அதுதான், பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தால் ப்ராப்ளம். ஏன்னா டைஜஷன் நல்லா இல்லாமல் நம்ம தேவாமிர்தம் வாங்கி சாப்பிட்டா கூட பிரச்சனை தான். ஸோ அது ஒன்று தான் விஷயமே அங்கே. ஸோ டைஜஷனை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசிக் ஃபுட் எடுத்துக்கோங்களேன். பச்சைப்பயிறு, அரிசி, மில்லட்டு, 2 வகை காய் தான் சாப்பிட்ற ஆளாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ட்ரென்த் வர முடியும். ஐ மீன் தேவைக்கு வரலனாலும் மினிமல் ஸ்ட்ரென்த் அதுலேருந்து ஒரு 100% இருக்குள்ள அதை நம்ம எடுக்க முடியும். அட்லீஸ்ட் 80% எடுக்க முடியும். இப்போ நம்ம எவ்வளோ சூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்றோம், எவ்வளோ நல்லா சூஸ் பண்ணி சாப்பிட்றோம் சொல்லுங்கள். அந்த இண்டிவிஜுவல் அவேர்னஸ் வந்திருக்கு தெரியுதா? ஓரளவுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்களுக்கு வரணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறோம். ஆனால் ஏன் வியாதியும் கூட்டிகிட்டே போயிட்டே இருக்குது? ஒரு பக்கம் அதுக்கு வேறு காரணம் இருந்தாலும் அதை தவிர்த்துருவோம். நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் திணிச்சிட்டே இருக்கும் உடம்புல, தேவையில்லையானே தெரியாது. ஸோ அங்கேயும் அந்த அப்யூசிங் தான். திணிச்சிக்கிட்டே இருக்கும்போது பாடி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம இன்டைஜஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணுன்னா, வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோன்னா இன்டைஜஷனை சரி பண்ணால் போதும். ஸோ இன்டைஜஷன் ரொம்ப முக்கியமான பங்கு நம்மளோட ஹெல்த்தில், ஹெல்த்தில் இன்டைஜஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட நோய்களில். ஸோ நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா ஜீரணம் நல்லா இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே தான் தீரணும்.